வணக்கம். ஒடிசி ரிலீஸ் ஆன கலவரத்தில் இந்த வாரம் வேற எந்த படத்தையுமே மக்கள் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரில. இத்தனைக்கும் அன்பே டயனா ரீசனபிளி நல்ல படம் தான், ஆனால் அதுக்கே கூட்டம் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வாரம் ஜனநாயகன் வேறு வந்துடும், அவ்வளோதான். அதில் ஒடிசியும் மறந்துடுவாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற இன்னொரு தமிழ் படம் அருள்வான். இதில் அருள்நிதி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கலெக்டர் ரோலில் நடிச்சிருக்காரு. படத்தில் ப்ரொட்டாகனிஸ்ட் கிருத்திகா அப்படிங்கிற சின்ன பொண்ணு தான். இந்த படம் சொல்ல வர கதை என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அருள்வான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத, அடிப்படை வசதிகள் பெருசாக இல்லாத ஒரு சின்ன மலை கிராமம். அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், அதில் கந்தன், அமரவள்ளி ஒரு கப்பல், அவங்களோட பொண்ணு குறிஞ்சி இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களுடைய இந்த இடத்த ஃபாரினர்ஸ்க்கு விற்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இன்னொரு பக்கம் தன்னுடைய தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க குறிஞ்சி. ஆனால் ஸ்கூல் அந்த கிராமத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ கலெக்டரை மீட் பண்ணி அவர்கிட்ட கோரிக்கை வச்சா அவர் இந்த கிராமத்துக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் திறப்பார் அப்படின்றத கேள்விப்படுறாங்க குறிஞ்சி. ஸோ அவரை தேடி போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வேறு ஆகிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த அருள்வான். உங்கள் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன். காடர் இன மக்களுடைய வாழ்க்கை முறையை பதிவு பண்ணுறதுல சின்சியாரிட்டியை காட்டியிருக்காரு இயக்குனர் கணேஷ் விநாயகன். அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயங்கள், குலதெய்வ வழிபாடுன்னு எல்லாமே பார்க்கறது ரொம்ப புதுசாகவே இருந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் சினிமாத்தனத்தை குறைச்சிருக்கலாம். காந்தாராவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மியூசிக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இந்த படத்தில் பேசப்படுற அவங்களுடைய மொழி இதுதானாங்கிறத என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல. ஒருவேளை இதுதான் அப்படின்னா நிஜமாவே எக்ஸலண்ட்டான ஒர்க். அதுவும் அந்த மொழி தெரியாத நம்மளுடைய நடிகர்கள் நிறைய பேர் அதை ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறத பார்க்கும்போது இந்த கதைக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை வருது. ஆனால் பேராடப்பிங் ஐடியா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணாமே இருந்திருக்கலாம். மலைவாழ் மக்கள் லைஃப் ஸ்டைலை சொன்னதோட சேர்ந்து அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு இயக்குனர். அதுவுமே கூட ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத இந்த காட்சிகள் ஒரு வகையில் காட்டுது. தென் இந்த படம் சொல்ல வர கல்வியை பற்றின மெசேஜ், அந்த கல்வியை எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற கலெக்டர் கேரக்டர், இதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஒரு சின்ன சீனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். குறிஞ்சி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் தன்னுடைய கிராமத்திலேருந்து கலெக்டரை மீட் பண்ணோம் அப்படின்னு ஓடி வந்துருவாங்க. அவங்களுக்கு காடர் மக்களுடைய மொழி மட்டும் தான் தெரியும். அது தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி ஒன்றுமே புரியாது கேட்குறவங்களுக்கு. நிறைய கஷ்டப்பட்டு மோசமான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க குறிஞ்சி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்டில் எங்கள் கிராமத்தில் சுற்றி காட்டில் மோசமான நிறைய மிருகங்களை பார்க்கும்போது கூட நான் பயந்ததில்லை, ஆனால் ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த மனுஷனை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த படத்துடைய மோஸ்ட் டச்சிங் மொமெண்ட் இது. கலெக்டர் கேரக்டர் எடுக்கிற முடிவில் ஒரு ட்விஸ்ட்டும் கூட நல்லாவே இருந்தது. இப்படி ஒரு சீரியஸான சோஷியல் ட்ராமா படத்தில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5-6 டச்சிங் மொமெண்ட்ஸ் ஆகுது தேவைப்படுது. டச்சிங் மொமெண்ட்ஸ்னு இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகள் தேவை. சேட்லி களத்தை மட்டும் சீரியஸாக வச்சுக்கிட்டு ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காரு இயக்குனர். அதனால் இந்த படம் இன்டென்ட் பண்ணுற மெசேஜ், அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுற விஷயங்கள் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. படிக்கணும்னு நினைக்கிற சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு சரியான காரணம். ஆனால் அந்த பொண்ணுக்கு இருக்கிற தடைகள், அதை அவங்க ஓவர் கம் பண்ணி சாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி பீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது அதிக மெலோட்ராமா கலந்து சொல்லப்படும் போது ஒட்டவே மாட்டேங்குது. இந்த ஓல்ட் ஸ்டைலுங்கிறது நெகட்டிவ் கேரக்டர்ஸோட ரியாக்ஷன்லேருந்து டயலாக், ப்ரிடிக்டபிளான டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒன் டைமென்ஷனல் கேரக்டர் ரைட்டிங் எல்லாத்துலேயுமே இருக்குது. மேக்கிங் சுமார் அப்படிங்கிறத தாண்டி முழுமையான படமாகவே சில போர்ஷன்ஸில் ஃபீல் ஆகவே இல்லை. ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர்லேயே முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுறாங்க. தென் அதுக்கு சும்மா ரிலேட்டடாக ஏதோ காமிக்கணும் அப்படின்னு டெலிடட் ஃபுட்டேஜ் மாதிரி எனத்தையோ காட்டுறாங்க. சில ஷார்ட்ஸ்லாம் அப்படி வந்து போகுது. செகண்ட் ஹாஃபில் நடக்கிற ஈவெண்ட்ஸும் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காகவே தெரியுது. குறிஞ்சி கேரக்டரில் நடிச்சிருக்கிற கிருத்திகாவும் கலெக்டராக அருள்நிதியும் மட்டுமே கொஞ்சம் ரிலீஃப் தராங்க. கிருத்திகா காடர் மொழியை பேசி எமோட்டும் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. சின்சியரான, டெடிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க கிருத்திகா. படத்தில் வர மற்ற சீனியர் நடிகர்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் யதார்த்தமான ஒரு நடிப்பில் ஸ்கோர் பண்ணுறாரு அருள்நிதி. அந்த கேரக்டர் ரைட்டிங் டிப்பிக்கலாக இருந்தாலும் அருள்நிதி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காரு. ஆரவ் கேரக்டர் ரைட்டிங் ப்ராமிசிங்காக ஆரம்பிக்குது, ஆனால் அப்ரப்டாக முடியுது. அவரும் சரி, ரம்யா பாண்டியனும் சரி, டீசன்ட் பர்ஃபார்மன்சஸ். ஜான் விஜய், காளி வெங்கட், விடிவி கணேஷ் உள்ளிட்ட மற்றும் பலரும் இந்த படத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் அமரன் படத்துக்காக அடுத்த நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் பிஜிஎம்னு. அதனால இந்த படத்தில் அவருடைய மியூசிக்கை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. மொத்தத்தில் இந்த அருள்வான் நாமே மட்டுமே நாப்பா ஆகாது அப்படிங்கிறத காட்டியிருக்கிற மற்றொரு தமிழ் படம். அதாவது நல்ல மெசேஜ் மட்டுமே நல்ல படம் ஆகாதுங்கிறத காட்டியிருக்கிற மற்றொரு தமிழ் படம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.